வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி பொரியில் அல்வா செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 3 கப்பு பொரி சேர்த்துக்கிறேன். அதில் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா தான் அரைக்கும்போது நல்லா பேஸ்ட்டாக வரும். இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே வாணலியில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பொரி எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தண்ணி கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த ஊறி இருக்கிற பொரியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த தண்ணி கொதித்து வருது. அதில் நான் 1 கப்பு பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். 3 கப்பு பொரிக்கு 1 கப்பு தண்ணி, 1 கப்பு பொடித்த வெல்லம். இப்போது வெல்லம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்கும். அதனால் நான் வடிகட்டலை. நீங்கள் வடிகட்டுற தூசி இருக்கிற வெல்லமாக இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வருது. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு அது கூட இந்த அரைச்ச பொரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வருது. இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வீடியோக்காக கலராக இருக்குங்கிறதுக்காக சேர்த்தேன். நீங்கள் சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. சேர்க்காமல் செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். நான் இப்போ அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது பாதியாக வற்றி வந்திருக்கு. இன்னமும் நல்ல சட்டியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. அல்வா செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் தான் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போது நல்லா சுருண்டு வருது. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இது அல்வா பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் பரிமாறிக்கலாம். அருமையான பொரி அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.